ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவசக்தி ஜோதிட பீடத்தின் செல்வராஜ் பேசுறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பதிவு என்னன்னா, கும்பராசிக்கு குரு பேச்சு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பத்தி ஒரு பதிவு. பொதுவா இந்த கும்பராசியில பிறந்தவங்க மன அழுத்தமானவங்க, அடக்கமானவங்க, எந்த ஒரு இதையும் சலனத்தையும் முகத்துல வெளிக்காட்டிக்கிறாதவங்க, எப்பயுமே ஒரே சீரா இருக்கக்கூடிய இயல்பு பெற்றவங்க. இந்த கும்பராசி சனி பகவானுக்கு சொந்தமான வீடு, சனீஸ்வரருக்கு மூலத்திரிகோண வீடு, ஒரு காற்று ராசி. இந்த கும்பராசிக்கு இப்ப குரு பகவான் 8, 10, 12 பார்வை செய்கிறார். நீண்ட அமைவுகளுக்கு காலங்களுக்கு பிறகு குரு பகவான் இவங்களுக்கு பூமி, மனை, சொத்து சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் விலக்கி கொடுக்கும். இவங்க மேல இதனால் வரைக்கும் இருந்த பழி, பகை, பாவங்கள் யார் இவங்க மேல விதைச்சிருந்தாலும் அதையெல்லாம் நீங்கி இவங்களுக்கு மேல எந்த விதமான தப்பும் இல்லை, குற்றமற்றவங்கன்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு அமைவை இந்த கால நேரம் இவங்களுக்கு கொடுக்கும். தொழில்ல இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த தொழில்ல சரி, இந்த தொழில் இல்லாட்டி பரவாயில்ல, வேற ஒரு மாற்று தொழில இறங்கி நம்ம பிரவேசிச்சு நாம ஜெயிப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அதுக்கு ஒரு உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சியினால இந்த கும்பராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்து ஒரு சுபகாரியத்தை பண்ணணும்னு நாட்கள் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி நம்ம இந்த காரியத்தை சட்டு போட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரம் இப்ப நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். வீடு சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி பணிகள், இல்ல புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு நகை நட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள, விவசாயம் சார்ந்த தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புனரமைப்பு அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு அமையும். மொத்தத்துல பார்த்தா இருட்டான இடத்துல இருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள நம்ம போற உணர்வை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா தரும். மீண்டும் நல்ல ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.